இந்த மின்னொளியில செய்யப்பட்ட அம்மன் சிலையை பாருங்க, இப்படி வடிவா மேல 5 தலை நாகன் நிக்கிற மாதிரி. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எடுத்து நோக்குகின்ற போது கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலிருந்து ஆலயம் சிறு ஒரு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மேன்பேல இருக்க சுதுமலை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில். அதாவது அம்மன் ஒரு ஆடு மேய்க்க சிறுவனுக்கு காட்சி கொடுத்ததாம் அந்த கோயில. இன்றைக்கு சப்பர திருவிழா, அதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்கு போகலாம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் உங்கள் ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்கு போவோம். ஆக்களை பாருங்க, இவ்வளோ பேர். சுதுமலை முருகன் கோயில், அங்கால அம்மன் கோயில். ഭജന പഠിച്ചു കൊണ്ടുപോയിനാ. மின்னொளியில அம்மன் உருவம் செய்திருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் பிள்ளையாற்ற உருவம். நாளைக்கு தேர். கோயில்ல முன்பக்கம் இங்க இந்த மைனர் கார் நிக்குது பாருங்க. 9 சிறை இதுல டீ கொடுத்து கொண்டிருக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த கோயில் வரலாறு பற்றி சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை புவனேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்திலே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இன்றைய தினம் சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமாக அன்னையினுடைய அந்த சப்பரதமானது ஆலய வெளிவீதி வழியாக இன்று கோபுர வாசலை அடைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போது வெற்றாப்பளையிலே நிற்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க அந்த அன்னை கண்ணகி தாயவள் இந்த மதுரையை எரித்து அன்னையானவள் அப்படியே பல ஆலயங்களாக இருந்து ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருந்தால். அந்த வகையிலே தங்கு சங்கலை என்று சொல்லுவார்கள் இந்த ஊரை, இந்த இடத்தை சொல்லுவார்கள். அன்னை குடிகொண்ட இடம் இந்த தங்கு சங்கலை என்ற அந்த பிரதேசத்திலே
தன்னை வைத்து ஆதரிக்குமாறு வேண்டிக் கொண்டாள். அதனாலே இங்கே அருகிலே இருக்கின்ற அந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனை தன்னை வைத்து ஆதரிக்குமாறு வேண்டிக் கொண்டதுக்கிணங்க அம்பாள் இந்த இடத்திலே நிலை கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க அந்த புண்ணிய பூமியாகிய இந்த சுதுமலை பிரதேசத்திலே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த வெற்றாப்பளை கண்ணகி தாய். இந்த இடத்திலே பாரம்பரியமாக இங்கே பொங்கல் பொங்கி படைக்கின்ற சிறப்பு இங்கு காணப்படுகிறது. அதாவது வைகாசி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமிக்கு தீர்த்த உற்சவத்தை மையமாக வைத்துக்கொண்டு நாளைய தினம் இங்கு ரத உற்சவம் இடம்பெற இருக்கிறது. நாங்கள் இப்போது இந்த வெற்றாப்பளையிலே நிற்கின்றோம். அன்னையானவள் இந்த இடத்திலே இருந்து நாளைய தினம் நடைபெறுகின்ற பொங்கல் பூசைகள் தேர் வருகின்ற போது உலகத்திலே காண முடியாத அதிசயம் ஒன்று இந்த ஆலயத்திலே நடைபெறும். நாளைய தினம் தேர் வருகின்ற போது கிழக்கு பகுதியிலே அடியார்கள் பக்திபூர்வமாக தங்களால் நேர்த்திகளை நிறைவேற்றும் முகமாக சுலகு மடை என்று சொல்லுவார்கள். சுலகு மடையிலே பொங்கல் பொங்கி தங்களை நேர்த்திகளை நிறைவேற்றி அங்கே தேர் வருகின்ற போது அந்த தேருக்கு முன்னாலே தாங்கள் செய்த அந்த பிரசாதங்களை படைத்து அன்னையிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்ற நிகழ்வானது நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக இந்த சுதுவை என்பதை விளங்குகிறது. எனவே பல தேசத்திலிருந்து அடியார்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் இங்கு வருகை தந்து வழிபாடு செய்ய இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான புண்ணிய சிறப்புமிக்க அன்னையனுடைய ஆலயத்திலே நாங்கள் இருந்து உலகத்திலே வாழுகின்ற அத்தனை சைவ அடியார்களும் இந்த வானலை வழியாக இந்த தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுக்கு அற்புதமான இந்த தேர் அல்லது சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் காண்பதற்கு இன்று எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் இந்த முகநூல் தளங்களின் ஊடாக இங்கு அடியார்களுடைய அற்புதத்தையும் ஆலயத்தினுடைய அந்த சிறப்புகளையும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே எடுத்து எம்புகின்ற அந்த சிறப்பை நாங்கள் எல்லோரும் இந்த ஆலய சூழலே காணுகின்றோம். நன்றி. அவள் புக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அரோகரான்னு சொன்னபடி 10 அடியார்கள் எடுத்துக்கொண்டு போயினோம். பார்த்தீங்கன்னா பக்கம் நண்பன் வந்துட்டார், மற்றவர் இங்கால நிற்கிறார். அப்படியே ஆட்களை பார்த்தா பாருங்க எவ்வளவு உயரம் சப்பரம்ண்டு லட்சமான கரண்ட் இதை விட எவ்வளோ உயரம்ண்டு பாருங்க. அதை விட ஒரு 10 அடி மேலே உயரமாக நிற்குது. லைட்டை பாருங்க, சுத்த வர லைட் தான் அடிச்சிருக்குது. டீ குடிக்கிறதுக்கு போறார். காசு இல்ல, ஃப்ரீ தான். போய் வேணுங்க வேணும். 3 பேருக்கு 3, 2 இல்ல 3 வேணுங்க. ஓ நன்றி. என்னமா இருக்கு டீ? நல்லா இருக்கு. குடிக்கவே இல்லையோ?
எப்படி இருக்கு? பாயாசமா? ஏலக்காய் போட்டு செம்மையா இருக்கு. அது கூட தெரியாது. சுவாமி இங்கால வர வடக்கு வாசலுக்கு வர முழு பேரும் இங்கேயா வந்து கொண்டிருக்கணும்.
இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எடுத்து நோக்குகின்ற போது கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலிருந்து ஆலயம் சிறு ஒரு கொட்டிலாக வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் படிப்படியாக இந்த ஆலயம் வானலாவ உயர்ந்த அளவு கோபுரங்களோடு ஆலயம் சிறப்பான முறையிலே என்று பிரம்மாண்டமாக கோயில் கொண்டு அருளாசி செய்கின்ற ஒரு சிறப்பை இந்த ஆலயத்திலே காணுகின்றோம். வரலாற்று சிறப்பு மிக்க புகழ் பூத்த மகேஸ்வர குருக்களையா பீடாதிபதியாக, அதாவது குருபீடத்தினுடைய தலைவராக இருந்த மகேஸ்வர குருக்களையா பூசை அவருடைய பரம்பரை சார்ந்தவர்கள் தான் இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பக்திபூர்வமான வழிபாடு இங்கே, அதாவது கிராமிய வழிபாடும் ஆடம்பரம் இல்லாத பக்திபூர்வமான வழிபாடு எங்கும் காணாத வற்றாப்பளை அம்மன் போல, முல்லைத்தீவிலே இருக்கிற வற்றாப்பளை அம்மன் போல இங்கேயும் அந்த சிறப்பு நிகழ்வுகளை ஆலயத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். நன்றி. இது கோயில்ல தீர்த்தக்கேணி எப்படி இருக்குன்னு பாருங்க. லைட் எல்லாம் போட்டு அப்படி சோடிச்சு வச்சிருக்கணும்ட்டு. நேரா பார்த்தா இதான் வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்துல இருந்து சாமி வெளியில போயிட்டு இங்க பாருங்க, இந்த கோயில்ல மயில் எல்லாம் நிக்குது. இங்க சாமி இருப்பிடத்தை தேடி வந்து கொண்டு இருக்குது. செங்கோல் கொண்ட ஐயா வாரார். முருகப்பெருமான் வள்ளி தேவையான அம்மாளாச்சி இறக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை தந்து கொண்டுருங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அது மட்டும் உங்கள்ட்ட இந்த விடைபெறும் நான் ரஞ்சித்.